Praise the Lord. Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் இந்த நல்ல தருணத்திற்காகவும் நாம் எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நல்ல தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாசகத்தின் வழியாக நீங்கள் எங்களோடு பேசப் போவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் தேவைகளை சந்தியும், அவர்கள் கேட்கும் மன்றாட்டுகளுக்கு பதில் தாரும். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பேரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமென். சரி, இன்னைய வாசகங்களோட ஆன்மாவை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். ஓ, சொல்லுங்க. ஒரு வயதான விவசாயி இருந்தார். பல வருஷமா அவருக்கு மழையே இல்ல. நிலமெல்லாம் வறண்டு போச்சு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவர் தன் நிலத்தை உழுது விதைக்க தயாரா வச்சிருந்தார். மத்தவங்கெல்லாம் அவரை கேலி செஞ்சாங்க. வானம் மேகமூட்டமாக கூட இல்லையே, நீ வீணா உழைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு அவர், மழை எப்ப வரும்னே கடவுளுக்கு தெரியும், ஆனா அது வரும்போது என் நிலம் தயாரா இருக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னார். ஆஹா, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இன்றைய வாசகங்களோட மையப்புள்ளி. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்பிக்கையோட கூடிய ஒரு செயல். அதாவது கடவுள் அவர் பங்க செய்வார், நாம நம்ம பங்குக்கு தயாரா இருக்கணுங்கிற ஒரு ஆழமான செய்தியை சொல்லுது. கரெக்ட். இன்று டிசம்பர் 19 திருவருகை காலத்தோட இந்த நாள்ல கடவுளோட வாக்குறுதிகள் மனிதர்களை சந்திக்கிற 2 நிகழ்வுகளை பத்தி நாம ஆழமா பார்க்க போறோம். ஒன்னு நீதி தலைவர்கள் வாசகத்திலிருந்து, மற்றொன்று லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வருது. இந்த 2 நிகழ்வுகளும் விசுவாசம், ஐயம், இத பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு நாம ஆராயலாம். சரி, கூடவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனையும் நமக்கு வழிகாட்டும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல, ஒரு குறைவான சூழல்ல கடவுளோட திட்டம் எப்படி வெளிப்படுதுங்கிறது தான் இன்றைய சிந்தனை. சரி, அப்ப நாம இன்னைக்கு தியானிக்க போற வாசகம் நீதி தலைவர்கள் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதிகாரம் 13 வசனங்கள் 2 முதல் 7, அப்புறம் 24, 25. இந்த நிகழ்வோட பின்னணியை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்போ இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியர்களோட கையில சிக்கி கிட்டத்தட்ட 40 வருஷம் துன்பத்துல இருந்தாங்க. ஒரு தேசமே அடிமைத்தனத்துல இருக்கு. அதே நேரத்துல இங்க தான் குலத்தைச் சேர்ந்த மனோங்கிற ஒருத்தரோட மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. ஆமா, அவங்க மலடியா இருந்தாங்க. பாருங்க, ஒரு பக்கம் தேசத்தோட பிரச்சனை, மறுபக்கம் ஒரு குடும்பத்தோட தனிப்பட்ட குறை. இப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாத சூழல்ல தான் கடவுளோட செயல்பாடு தொடங்குது. மிகச் சரியா சொன்னீங்க. வாசகம் சொல்லுது, ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் பேசினார் அப்படின்னு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். ஆமா, அந்த தூதர் அந்த குலத்தோட தலைவரான மனோவா கிட்ட போகல. மாறா சமூகம் மலடின்னு முத்திர குத்தின அந்த பெண்ணு கிட்ட நேரடியா போறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நாம தகுதியற்றவங்கன்னு நினைக்கிறவங்கள தான் கடவுள் முதல்ல தேடி வர்றார். உண்மைதான். நம்ம தகுதிய பார்த்து அவர் வர்றதில்ல, நம்ம தேவைகளையும் திறந்த உள்ளத்தையும் தான் பாக்குறாரு. அப்புறம் அந்த சந்திப்புல தூதர் அந்த பெண்ணுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அப்படின்னு. இதுவே ஒரு மாபெரும் அதிசயம். ஆனா அதோட சில நிபந்தனைகளும் வைக்கிறார். திராட்சை இரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே அப்படின்னு சொல்றார். இது எதை காட்டுதுன்னா, பிறக்க போற குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்ல. அவன் பிறப்பில இருந்தே கடவுளுக்காக நாசீராக நேர்ந்து விடப்பட்டவன். அந்த அர்ப்பணம் தாயோட கருவறையிலிருந்தே தொடங்குது. அந்த தாயும் அந்த அர்ப்பணத்துல பங்கெடுத்துக்க அழைக்கப்படுறாங்க. ஆமா, இந்த நாசீர் நோன்பு பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி. இன்னொரு நிபந்தனை, சவரக்கத்தி அவன் தலைமீடு படலாகாது அப்படின்னு தூதர் சொல்றார். ஆக மொத்தம் 3 நிபந்தனைகள். ஆமா, மது அருந்தாமை, தீட்டானதை உண்ணாமை, முடி வெட்டாமை. இந்த 3 ஒரு முழுமையான அர்ப்பண வாழ்வோட வெளிப்புற அடையாளங்கள். அந்த பிள்ளை தான் வாழ்நாள் முழுக்க கடவுளோட திட்டத்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். கரெக்ட். அவனோட பலம் அவனோட உடம்புலயோ அறிவுலயோ இல்ல, கடவுளுக்கு அவன் தன்னை முழுசா கொடுத்திருக்கிறதுல தான் இருக்கு. சரி, இந்த அர்ப்பணத்தோட நோக்கம் என்ன? அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு? அதையும் தூதர் ரொம்ப தெளிவா சொல்றார். அவன் இஸ்ரேல் மக்களை பிலிஸ்தியத்தை நின்று விடுவிக்க தொடங்குவான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். விடுவிக்க தொடங்குவான். ஆமா, முழுமையா விடுவிப்பான் அப்படின்னு சொல்லப்படல.
அதாவது கடவுளோட மீட்பு திட்டம்ங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு. சிம்சோன் அதுல ஒரு முக்கியமான தொடக்க புள்ளி. இது நமக்கு ஒரு பாடம் சொல்லுது இல்லையா? நாம செய்யற ஒரு சின்ன வேலை கூட ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமா இருக்கலாம். ஆமா, அதோட முழு பயனையும் நாம பார்க்கலைனாலும் நம்ம பங்க நேர்மையா செய்யணும். இந்த அதிசய நிகழ்வுக்கு பிறகு அந்த பெண் என்ன செய்யறாங்க? நேரா கணவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்களோட வார்த்தைகள்ல அந்த பணிவும் நம்பிக்கையும் ரொம்ப அழகா வெளிப்படுது. தூதரோட தோற்றத்தை பத்தி சொல்லும்போது கடவுளின் தூதர் தோற்றம் போல பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த தெய்வீக பிரசன்னத்தோட தாக்கத்தை, அதோட மகத்துவத்தை அவங்க உணர்ந்திருக்காங்க. இது வெறும் ஒரு மனித சந்திப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை, அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லைன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, இன்னைக்கு நாம எல்லாத்துக்கும் ஆதாரம் கேக்குறோம், கேள்வி கேக்குறோம். ஆனா மனோவோட மனைவி தூதரோட அடையாளத்தை விட அவர் கொண்டு வந்த செய்திக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த பணிவு, கேள்வி கேட்காம நம்பி ஏத்துக்கிட்ட அந்த ஆழமான விசுவாசம், அதுதான் அவங்கள கடவுளோட திட்டத்துக்கு பாத்திரமா மாத்துச்சு. சரி, அப்புறம் வாசகத்தோட இறுதி பகுதியில கடவுளோட வாக்குறுதி நிறைவேறத பாக்குறோம். ஆமா, அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். சிம்சோன், அந்த பேருக்கு சூரியனை போன்றவன் அல்லது பணிவிடை செய்பவன் அர்த்தம் சொல்லலாம். இஸ்ரேலோட இருண்ட காலத்துல ஒரு சூரியன் மாதிரி உதிக்கிறான். ஆசீர் வழங்கினார். கடவுளோட வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. அது சரியான நேரத்துல நிறைவேறும். அந்த நிறைவேறுதல்ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. நம்ம அதை கண்டிப்பா கவனிக்கணும். எந்த வரி? ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இதுதான் சிம்சோனோட வாழ்வின் சக்தி. ஓ ஆமா, அவனோட பலம் அந்த நீண்ட முடியல இல்ல, அது வெறும் அர்ப்பணத்தோட ஒரு அடையாளம் மட்டும்தான். அவனோட உண்மையான பலம் அவனை வழிநடத்தின கடவுளோட ஆவியில தான் இருந்துச்சு. கரெக்ட். எப்பெல்லாம் அவன் கடவுளோட ஆவியால தூண்டப்பட்டானோ அப்பெல்லாம் அவனால பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சது. எப்ப அவன் சொந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்தானோ அப்போ அவன் வீழ்ச்சி அடைஞ்சான். இதுதான் சிம்சோன் வாழ்வோட மொத்த சாராம்சமும். இந்த நிகழ்வு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் நேரடியா பேசுது. எப்படி? மனோவாவோட மனைவிய போல உங்க வாழ்வுலயும் ஏதாவது ஒரு குறை இருக்கலாம். ஒரு மலட்டுத்தன்மை மாதிரி நீங்க உணரலாம். அது திருமணமாகி குழந்தை இல்லாத குறையா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்காததா இருக்கலாம், உறவுகள்ல ஒரு வெற்றிடம், நண்பர்கள் இல்லாத தனிமை, ஏன் ஜெபிக்கவே முடியாத ஒரு ஆன்மீக வறட்சியாக கூட இருக்கலாம். என்னால இது முடியாது, என் வாழ்க்கையில இனிமே எதுவும் நல்லதா நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பகுதி. ஆனா இந்த வாசகம் நமக்கு என்ன சொல்லுது? கடவுள் உங்க பலவீனங்களை கண்டு உங்களை விட்டு விலகி போறதில்ல. மாறா, உங்க குறைகள், உங்க பலவீனங்கள் வழியாவே தன்னோட பெரிய திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆமா, அவர் உங்களை தேடி வர்றார். நீங்க தகுதியற்றவர்னு நினைக்கிற அந்த இடத்துலதான் கடவுளோட தூதர் தோன்றுவார். உங்க மலட்டுத்தன்மைய ஒரு மகத்தான பிறப்போட தொடக்கமா மாத்த அவரால முடியும். ஆமா, உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அழைப்பல் இருக்கு. சிம்சோனை போல. ஆமா, சிம்சோனை போல கடவுளோட ஆவியால் வழிநடத்தப்படும் போது உங்களால பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கடவுளோட ஆவி உங்களை தூண்டுறத உணர்றீங்களா? இல்ல, நம்ம சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட பணி இஸ்ரேலை விடுவிக்கிறது. உங்க வாழ்வோட நோக்கம் என்ன? உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நம்ம திருச்சபையில நீங்க செய்ய வேண்டிய பணி என்ன? அதை செய்ய விடாம உங்களை தடுக்கிறது எது? அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து கடவுளோட கரங்கள்ல உங்களை ஒரு கருவியா ஒப்பு கொடுக்கும்போது உங்க வாழ்வும் அர்த்தமுள்ளதா மாறும். சிம்சோனோட தாய போல கடவுளோட வார்த்தையை சந்தேகிக்காம முழுசா நம்பி ஏத்துக்கிற விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை. அந்த விசுவாசத்தோட நாம ஜபிக்கும்போது நம்ம வாழ்வோட மலற்றுத்தன்மை நீங்கி நாமளும் புதிய கனிகள் கொடுக்க தொடங்குவோம். அதே போன்ற ஒரு வாக்குறுதி, ஏறக்குறைய அதே சூழல், ஆனா முற்றிலும் மாறுபட்ட ஒரு எதிர்வினையை நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பாக்குறோம் இல்லையா? ஆமாம், குரு ஜக்கரியாவிடம் செல்வோம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற ஒரு நிகழ்வு. ஆமா, லூக்கா நற்செய்தியில அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 5 முதல் 25 வரை. சரி, மனுஷங்க நம்மள பார்த்து போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற இடத்துலதான் கடவுளோட செயல்பாடு ஆரம்பிக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகத்தோட மையமே செக்கரியா எலிசபெத் தம்பதி தான். ஆமா, வாசகம் அவங்கள பத்தி ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? கடவுள் பார்வையில் நேர்மையானவர்கள். இது எவ்வளவு பெரிய சான்றிதழ்! சும்மா சொல்லல,
ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வாசகம் அழுத்தமா சொல்லுது. அதாவது மேலோட்டமான வாழ்க்கை இல்ல, கடவுளோட சட்டத்திட்டங்களை முழு மனசோட சின்ன பிசகு கூட இல்லாம கடைபிடிச்சிருக்காங்க. கடவுளே இவங்கள பார்த்து இவங்க நேர்மையானவங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை. ஆனா இவ்வளவு நேர்மையா இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்த அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வலி இருந்துச்சு. ஆமா, அதுதான் குழந்தை இல்லைங்கிற குறை. அந்த காலத்து யூத சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைனா அது ஏதோ அவ செஞ்ச பாவத்தோட விளைவு, கடவுளோட சாபம் அப்படின்னு ரொம்ப எளிதா முத்திர குத்திடுவாங்க. அது ஒரு பெரிய சமூக இகழ்ச்சியா பார்க்கப்பட்டுச்சு. உண்மைதான். அந்த வலி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வாசகம் தெளிவா சொல்லுது, இருவரும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தனர் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான வரி. அதாவது இயற்கையின்படி மருத்துவ ரீதியா இனிமே அவங்களுக்கு குழந்தை பிறக்க 1% கூட வாய்ப்பில்லைங்கிற நிலைமை. ஒருவேளை அவங்களுமே தன்னுடைய ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். இனிமே என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு கூட வந்திருக்கலாம். பல வருஷங்களா அவங்க மனசுல சுமந்திருந்த எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஏமாற்றமா மாறியிருக்கும். இந்த பின்னணியில தான் அடுத்த நிகழ்வு நடக்குது. செக்கரியாவுக்கு அவருடைய குருத்துவ பணியில ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்குது. ஆமா, அபியா வகுப்பை சார்ந்த ஒரு குருவா ஆண்டவரோட திருக்கோவிலுக்குள்ள போய் தூபம் காட்டுறதுங்கிறது ஒரு குருவோட வாழ்நாள் கனவு. ஆயிரக்கணக்கான குருக்கள்ல சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கப்படுற ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். பல குருக்களுக்கு அவங்க வாழ்க்கையில அந்த வாய்ப்பு கிடைக்காமலே கூட போயிடும். அந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செக்கரியா அந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ள, அதாவது தூயகத்துக்குள்ள தனியா போறார். கடவுளோட பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற இடம் அது. அந்த அவர் தூபம் காட்டும்போது அந்த நறுமண புகையானது வெளியில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்களோட ஜெபங்களோட சேர்ந்து கடவுள்கிட்ட போகுது. வெளியில ஆயிரக்கணக்கான மக்கள், உள்ள இவர் மட்டும். ஒரு தெய்வீகமான அமைதி. ஆமா, ஜபத்தோட அதிர்வுகள் மட்டும் அந்த இடத்தையே நிரப்பி இருக்கு. இப்படி ஒரு உச்சகட்டமான புனிதமான தருணத்துலதான் வானதூதர் தோன்றுகிறார். ஆமா, தூபபீடத்தோட வலது பக்கத்துல வானதூதர் நிக்கிறத பார்த்ததும் செக்கரியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? வாசகம் சொல்லுது, அச்சம் கொண்டு கலங்கினார் அப்படின்னு. இவ்வளவு நேர்மையான கடவுளுக்கு நெருக்கமா பணி செய்யற ஒரு குருவே தெய்வீக தோற்றத்தை கண்டு பயப்படுறார். ஆனா வானதூதர் சொன்ன முதல் வார்த்தை, செக்கரியா அஞ்சாதே. அந்த ஆறுதலான வார்த்தைக்கு அப்புறம் அவரோட பல ஆண்டு கால ஏக்கத்துக்கு பதிலா ஒரு வார்த்தை வருது, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை சக்கரியாவே அந்த ஜெபத்தை மறந்து போயிருக்கலாம், ஆனா கடவுள் மறக்கல. அந்த பதில் எப்படி வருது பாருங்க. வெறும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு மட்டும் சொல்லல. பிறக்க போற அந்த குழந்தையோட முழு திட்டத்தையும் வானதூதர் விளக்குறார். ஆமா, அந்த குழந்தை, அதாவது யோவான பத்தின விவரங்கள் ஒவ்வொன்னும் ரொம்ப ஆழமானது. முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல அவன் பிறப்பால் பலர் மகிழ்ச்சி அடைவர் என்கிறார். இது வெறும் குடும்ப மகிழ்ச்சி இல்ல, ஒரு தேசத்துக்கே கிடைக்க போற மகிழ்ச்சி. கரெக்ட். ரெண்டாவது, ஆண்டவர் பார்வையில் பெரியவனாயிருப்பான். இது ரொம்ப முக்கியம். உலகத்தோட பார்வையில பெரியவனா இருக்கிறது வேற, கடவுளோட பார்வையில பெரியவனா இருக்கிறது வேற. அது மட்டும் இல்லாம அவன் திராட்சை மதுவோ வேற எந்த மதுவோ குடிக்க மாட்டான்னு சொல்லப்படுது. ஆமா, இது நாசீர் விரதத்தை குறிக்குது. அதாவது அவன் முழுமையா கடவுளுக்காகவே ஒதுக்கப்பட்டவன், அர்ப்பணிக்கப்பட்டவன் அர்த்தம். அதுவும் எப்ப இருந்து? தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவான். நினைச்சு பாருங்க, பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல, கருவுல இருக்கும்போதே கடவுளோட ஆவி அவரை நிரப்புன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். மிகச் சரியா சொன்னீங்க. அவனோட பணி என்னங்கிறதையும் வானதூதர் பட்டியலிடுறார். ஆமா, இஸ்ரேல் மக்கள்ல பலரை கடவுள் பக்கம் திருப்புவான், ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருவான். அதுவும் எப்படி? பழைய ஏற்பாட்டுல மக்கள் தப்பான வழியில போகும்போது அவங்கள தைரியமா கண்டிச்சு கடவுள் பக்கம் திருப்பின இறைவாக்கினர் எலியாவை போல. அதே எலியாவோட உளப்பாங்கோடும் வல்லமையோடும் யோவான் வருவான்னு வானதூதர் சொல்றார். அவரோட ஒரே நோக்கம் ஆண்டவரோட வருகைக்காக, அதாவது இயேசுவோட வருகைக்காக மக்களை தயார்படுத்துறதுதான். ஆண்டவருக்காக ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வது. இத கேட்கும்போது புரியுது, இது ஏதோ ஒரு வயசான தம்பதிக்கு குழந்தை பிறக்கிற நிகழ்வு மட்டுமல்ல. இது கடவுளோட மீட்பு திட்டத்தோட ஒரு முக்கியமான அத்தியாயம். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள், இவ்வளவு தெளிவான விளக்கங்கள், இதையெல்லாம் கேட்ட சக்கரியாவோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கணும்? அவர் சந்தோஷத்துல கடவுளை துதிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா அங்கதான் மனோவாவின் மனைவியை போலல்லாம சக்கரியா என்ன கேக்குறார்? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த மனித பலவீனம் வெளிப்படுது. அவர் வானதூதரை பார்க்கல, கடவுளோட வார்த்தையை கேட்கல. திரும்பி தன்னையும் தன் மனைவியையும் பார்க்கிறார். நான் வயதானவன், என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே, இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வியை கேட்கிறார். ஒரு நிமிஷம்,
அவர் கேட்டது ஒரு நியாயமான கேள்விதானே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கறது மனித இயல்பு. அதையே ஒரு பெரிய விசுவாச குறைவா வானதூதர் பார்க்கணும். மரியாள் கூட இது எப்படி நிகழும்னு கேட்டாங்களே, ரெண்டு கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. மரியாள் கேட்டது இது எப்படி நிகழும், ஏன்னா நான் கன்னியாயிற்றே என்பது. அது விளக்கத்தை கேட்கிற கேள்வி. கடவுளே, உமது திட்டத்துல நான் எப்படி பங்கெடுக்க போறேன் அப்படிங்கிற தேடலோட கேள்வி அது. சரி. ஆனா செகரியா கேட்டது இது நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் என்பது. இது ஆதாரத்தை கேட்கிற கேள்வி, கடவுளோட வார்த்தையின் மீதே சந்தேகப்படுற கேள்வி. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் கடவுளுக்கு உண்மையா சேவை செஞ்ச ஒரு குரு கடவுளோட வார்த்தையை விட தன் கண்ணு முன்னாடி இருக்கிற யதார்த்தத்தை, தன்னோட வயச, தன் இயலாமைய பெருசா பாக்குறாரு, ஒரு அடையாளத்தை கேக்குறாரு. நாமளும் பல நேரங்கள்ல இப்படிதானே இருக்கோம். கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து இது எப்படி நடக்கும்னு சந்தேகப்படுறோம். சக்கரியாவோட கேள்விக்கு வானதூதர் கப்ரியேல் கொடுத்த பதில் ரொம்ப அதிகாரத்தோட இருக்கு. ஆமா, நானே கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன் அப்படின்னு சொல்றார். அதோட அர்த்தம் என்னன்னா, நான் ஏதோ சாதாரண தூதன் இல்ல, கடவுளுக்கு மிக அருகில இருந்து அவரோட வார்த்தைய நேரடியா கேட்டுட்டு வந்து சொல்றேன். நீ சந்தேகப்படுறது என் வார்த்தையே இல்ல, என்ன அனுப்பின கடவுளோட வார்த்தைய அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சக்கரியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல அடையாளமா இல்ல, அது ஒரு தண்டனை மாதிரி தெரியுது. ஆமா, என் வார்த்தைகளை நீ நம்பவில்லை, ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீ பேசும் திறனை இழந்து விடுவாய். இத கேட்டதும் கடவுள் ஏன் இவ்ளோ கடுமையா இருக்காருன்னு தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா அது தண்டனை மட்டும் இல்ல. எப்படி சொல்றீங்க? பாருங்க, கடவுளோட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுடுச்சு. இனிமே அங்க சந்தேக வார்த்தைகளுக்கோ மனிதர்களோட பலவீனமான வார்த்தைகளுக்கோ இடமில்ல. கடவுளோட செயல் நடந்து முடியற வரைக்கும் மனிதனோட வார்த்தை மௌனமா இருக்கணும். கரெக்ட். அந்த 9 மாத கால மௌனம் செக்கரியாவுக்கு கிடைச்ச ஒரு தியான காலம். அந்த அமைதியில அவர் வானதூதர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்திருப்பாரு. தன் சந்தேகத்துக்காக வருந்திருப்பார், நடக்க போற அற்புதத்துக்காக தன்னை முழுமையா தயார்படுத்தியிருப்பார். சொல்ல போனா அவர் பேச்சை இழந்ததுனால தன் சந்தேகத்தையும் இழந்தார். அருமையான பார்வை. ஆமா, கடவுள் நம்ம வாயை அடக்கும்போது நம்ம இதயத்தை திறக்கிறார். அந்த நிகழ்வுக்கு பிறகு தில்கோவில்ல அவரோட பணிக்காலம் முடியுது. அவர் வெளியில வர்றாரு, மக்கள் எல்லாரும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரால பேச முடியல. சைகைகள் மூலமா ஏதோ சொல்ல வர்றார். அப்பவே மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இவர் உள்ள ஏதோ ஒரு தெய்வீக காட்சியை கண்டிருக்கிறாரு அப்படின்னு. அதன் பிறகு அவர் வீட்டுக்கு திரும்பினதும் வானதூதர் சொன்னது போலவே அவர் மனைவி எலிசபெத் கருவுற்றார். இங்க எலிசபெத்தோட எதிர்வினைய நாம கவனிக்கணும். அவங்க உடனே ஊருக்கெல்லாம் இத சொல்லல. 5 மாதங்கள் தன்னை மறைச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை கடவுள் தனக்கு செஞ்ச இந்த பெரிய அற்புதத்தை இந்த உலகத்தோட ஆரவாரங்கள்ல இருந்து பாதுகாத்து அமைதியா தியானிக்க நினைச்சிருக்கலாம். ஆமா, அந்த அற்புதம் முழுசா உருவானதுக்கு அப்புறம் அவங்க பேசுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்களோட ஆழமான நம்பிக்கையை காட்டுது. மக்களிடையே எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என்மேல் அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார். அவங்க இத தனக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதமா மட்டும் பார்க்கல, பல வருஷமா அவங்க சுமந்த அவமானத்தை, இகழ்ச்சியை நீக்கின கடவுளோட இரக்கமா பாக்குறாங்க. இது ஆண்டவர் எனக்காக செய்ததுன்னு முழு மனசோட சாட்சி சொல்றாங்க. ஒரே நிகழ்வுதான், ஆனா செக்கரியாவோட எதிர்வினை வேற, எலிசபெத்தோட எதிர்வினை வேற. ஆமா, செக்கரியாவுக்கு காட்சி கிடைச்சும் சந்தேகம் வந்துச்சு. எலிசபெத்துக்கு எந்த காட்சியும் கிடைக்கல, ஆனா அவங்க முழுசா நம்பினாங்க. இதுதான் இந்த வாசகத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நிச்சயமா. இந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வியை முன்வைக்குது. நமது வாழ்வில பல ஆண்டுகளாக நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காத போது நாம எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம் செக்கரியாவை போல சந்தேகப்பட்டு, கடவுளே இது நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும், ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்கிறோமா? அல்லது எலிசபெத்தை போல கடவுளின் நேரத்தில் அனைத்தும் அழகாக நடக்கும் என்று நம்பி அமைதியாக காத்திருந்து அற்புதம் நடந்த பின்பு இது ஆண்டவர் எனக்காகச் செய்தது என்று சாட்சி சொல்கிறோமா? நமது நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இன்று சிந்தித்து பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனை ஒரு ஆழமான புரிதலை தருது. ஆமா, அவர் நம்பிக்கை கொண்ட மரியாளுக்கும் ஐயப்பட்ட செக்கரியாவுக்கும் உள்ள வேறுபாட்டை அழகா சுட்டி காட்டுறார். திருத்தந்தை என்ன சொல்றார்னா, விசுவாசம் இல்லாமல் ஒருவர் கடவுளின் ஆறுதலான குரலுக்கு செவிடாகி விடுகிறார். மேலும் நம் சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும் வார்த்தைகளை பேச இல்லாதவராகி விடுகிறார். செக்கரியாவோட உடல் ரீதியான ஊமைத்தன்மை, அது விசுவாச குறைவினால ஏற்படுற ஆன்மீக இயலாமையோட ஒரு அடையாளம்னு சொல்றார்.
இது வெறும் பேச முடியாத நிலை இல்ல, நம்பிக்கையின் வார்த்தைகளை பகிர முடியாத ஒரு ஆன்மீக வறட்சி. ஆமா, இது நமது அன்றாட வாழ்வோட எவ்வளவு தொடர்புடையது பாருங்க. திருத்தந்தை குறிப்பிடுற மாதிரி விசுவாசம் இல்லாதவர்கள் துன்பப்படுவோரை அணுகும் பொழுது சூழலுக்கு பொருத்தமான வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா அவங்களால இதயத்தை தொட முடியறதில்ல. ஏன்னா அவங்க கிட்ட சக்தி இல்ல. அந்த வார்த்தைகள்ல உயிர் இருக்காது. அது வெறும் ஆறுதல் சொல்லணுமேங்கிற கடமைக்காக வர்றதுதான். உள்ளத்தோட ஆழத்திலிருந்து, அந்த விசுவாசத்தோட சக்தியிலிருந்து வர்றதில்ல. நாமளே இத பலமுறை உணர்ந்திருப்போம். நிச்சயமா. சிலருடைய ஆறுதல் வார்த்தைகள் நம்ம மேல பட்ட தண்ணீர் மாதிரி வழிஞ்சு ஓடிடும். ஆனா சிலருடைய வார்த்தைகள் ஒரு விதை மாதிரி உள்ளுக்குள்ள போய் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஆமாம். அந்த வித்தியாசம்தான் விசுவாசத்திலிருந்து வர சக்தி. அந்த சிந்தனையோட முடிவுல விசுவாசம் அன்பினால் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு திருத்தந்தை சொல்றது நம்ம சிந்தனைக்குரியது. மிக சரி. நமது விசுவாசம்ங்கிறது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் மட்டும் இல்ல. அது கடவுள் மீதும் பிறர் மீதும் நாம காட்டுற அன்புல வேரூன்றி அதிலிருந்து ஊட்டம் பெறுது. அன்பில்லாத இடத்துல விசுவாசம் வளராது. அது ஒரு காய்ந்த செடி மாதிரி தான் இருக்கும். ஆமாம். இந்த 2 வாசகங்களும் திருத்தந்தையோட சிந்தனையும் நமக்கு காட்டுற பாதை இதுதான். இந்த வாசகங்களுக்கு பிறகு நம்ம பதில் பாடலா வர்ற திருப்பாடல் 71 ஒரு அழகான முரண்பாட்டையும் ஆழமான உண்மையையும் காட்டுது. இங்கதான் இந்த 2 வாசகங்களும் ஒன்றிணைந்து நமக்கு ஒரு தெளிவான செய்தியை தருது. ஆமா, அதோட பல்லவி, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. இந்த ஒரு வரியே இந்த திருப்பாடலோட முழு சாராம்சத்தையும் நமக்கு கொடுத்துருது. ஆமா, அந்த பல்லவிக்கு வர்றதுக்கு முன்னாடி திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை எப்படி பாக்குறாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சொல்றாரு, என் அடைக்கல பாடையாக நீரிரும், கோட்டை அரணாய் என்னை மீற்றிருளும். ஏன்னா நீரே எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். பாடை, கோட்டை, இந்த உருவகங்கள்லாம் அந்த காலத்து போர் சூழலுக்கு ரொம்ப அர்த்தமுள்ளது. ஆனா இன்னைக்கு நம்ம அவசர உலகத்துல இந்த வார்த்தைகள் சிலருக்கு கொஞ்சம் அந்நியமா தெரியலாம் இல்லையா? ஒரு பாறைனா அசைக்க முடியாதது, கோட்டைனா பாதுகாப்பு. இத நம்ம இன்றைய வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்? நல்ல கேள்வி. இன்னைக்கு நமக்கு வாழால சண்டை போடுற போர்கள் இல்ல, ஆனா மனப்போராட்டங்கள் இருக்கு. சரிதான். பொருளாதார நெருக்கடிகள், உறவு சிக்கல்கள், எதிர்காலத்தை பத்தின கவலைகள்னு ஒவ்வொரு நாளும் நாம ஒரு போர்க்களத்துல தான் இருக்கோம். இந்த சூழல்ல அடைக்கல பாறைனா என்ன? அதுதான் நம்மள எது நடந்தாலும் சாய்த்து விடாதுன்னு சொல்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. கோட்டைனா என்ன? அது நம்ம மன அமைதி. உலகத்தோட எந்த குழப்பமும் நம்ம உள்ளத்தோட அமைதியை கொலைச்சிடாதபடிக்கு கடவுள் தர பாதுகாப்பு தான் அந்த கோட்டை. நீங்க சொல்றது சரிதான். அப்போ தொடர்ந்து வர்ற அந்த மன்றாட்டு, என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருளுங்கிறது வெளி எதிரிகளை மட்டும் குறிக்கலையா? நிச்சயமா இல்ல. அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பொல்லாருங்கிறது நமக்கு தீங்கு செய்யற மனுஷங்க மட்டும் அல்ல. பல நேரங்கள்ல நமக்கு நாம தான் பெரிய எதிரியா இருக்கிறோம். அப்படியா? ஆமா, நம்மள சோர்ந்து போகச் செய்யற எதிர்மறை எண்ணங்கள், நம்மளையே பலவீனப்படுத்துற நம்பிக்கையின்மை, விரக்தியான மனநிலை, மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்து வர்ற தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே பொல்லாரோட வடிவங்கள் தான். இந்த உள்மன போராட்டங்கள்ல இருந்து எங்களை காத்தருளும்ங்கிறது தான் இந்த ஜெபத்தோட ஆழமான அர்த்தம். பிரச்சனைகள் வெளியிருந்து வந்தாலும் சரி, உள்ளிருந்து வந்தாலும் சரி, நம்ம ஒரே புகலிடம் கடவுள்தான்னு இந்த வாசகம் ஆழமா உணர்த்துது. இப்ப புரியுது. அந்த பாதுகாப்பு மேல நாம வைக்கிற நம்பிக்கைங்கிறது ஏதோ ஆபத்து வரும்போது மட்டும் தேடுறதில்ல. அது ஒரு தொடர் உறவு. அதத்தான் அடுத்த பகுதி விளக்குது இல்லையா? ஆமா, அந்த உறவோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு அடுத்த பகுதி காட்டுது. திருப்பாடலாசிரியர் சொல்றாரு, என் தலைவரே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. கவனிச்சிங்களா? இது ஏதோ வாழ்க்கையோட நடுவுல ஏற்பட்ட ஒரு திடீர் உணர்வு இல்ல. இளமை முதல்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாம அத முழுசா உணர்றதுக்கு முன்னாடியே நம்ம பெத்தவங்க வழியா, நம்ம சூழல் வழியா கடவுள் இந்த நம்பிக்கையோட விதைய நமக்குள்ள விதைச்சிருக்காரு. இதை இன்னும் ஆழமா அடுத்த வரியில பார்க்க முடியுது. பிறப்பிலிருந்தே நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்தே நீர் என்னை பிரித்தெடுத்தீர். இது இன்னும் ஒரு படி மேல போகுது. இளமை பருவத்துக்கு முன்னாடியே நாம் உருவாகும் போதே இந்த உறவு தொடங்கிடுச்சுன்னு சொல்லுது. ஆமா, இது நம்மள பத்தின நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை. நாம தற்செயலா பிறந்தவங்க இல்ல, கடவுளோட திட்டத்தால உருவானவங்கங்கிற உணர்வு தருது. சரியா சொன்னீங்க. இந்த உறவும் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடருது.
இங்க உங்களுக்கும் எனக்கும் இத கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய பரிசோதனைக்கான அழைப்பு இருக்கு. ம் நம்ம ஆன்மீக பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். குழந்தை பருவத்துல எந்த கேள்வியும் கேட்காம முழுசா நம்பின ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். வளர வளர அறிவும் கேள்விகளும் வர அந்த நம்பிக்கையோட வடிவம் மாறி இருக்கலாம். சோதனைகள் வந்தப்போ அந்த நம்பிக்கை ஆட்டம் கண்டிருக்கலாம். ஆனாலும் இத்தனை வருஷத்துக்கு பிறகும் நாம இன்னைக்கும் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அந்த இளமைக்கால நம்பிக்கை எங்கோ ஒரு மூலையில இன்னும் உயிர்ப்போட இருக்குன்னு தானே அர்த்தம். உண்மைதான். பல நேரங்கள்ல சோதனைகள் வரும்போது கடவுள் நம்மள கைவிட்டுக்காருன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, தாய் வயித்துல இருந்தே உன்னை காப்பவன்னா, உன் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலயும் உன் கூட இருந்திருக்கேன், நீதான் அதை மறந்துடுறேன்னு கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமாம். இளமை முதல் இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நமக்கு எப்படி ஒரு நம்பிக்கையோட நங்கூரமா இருந்திருக்காருன்னு சிந்திச்சு பார்க்க இந்த தருணம் நம்மள அழைக்குது. ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க கடவுளை தன் அடைக்கலமாகவும் நம்பிக்கையாகவும் கொண்டிருக்கும்போது அதோட இயல்பான விளைவு என்னவா இருக்கும்? அதுதான் திருப்பாடலோட இறுதி பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் சாட்சிய வாழ்வு. திருப்பாடல் ஆசிரியர் எழுதுறாரு, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன், உமக்கே உரிய நீதிமுறைமையே நான் புகழ்ந்துரைப்பேன். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சாட்சியா வாழ்வு அல்லது செயல்களை எடுத்துரைக்கிறதுன்னா தெருவுல நின்னு எல்லார்கிட்டயும் கடவுளை பத்தி பிரசங்கம் பண்றத மட்டும்தான் குறிக்குதா? நம்மள பல பேருக்கு அது சாத்தியம் இல்லையே. கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க, இல்லனா தன் நம்பிக்கைய தனிப்பட்டதா வச்சுக்க விரும்புறவங்க, அவங்க எப்படி கடவுளோட செயல்களை எடுத்துரைக்கிறது? அருமையான கேள்வி. எடுத்துரைக்கிறதுங்கிறது வெறும் வார்த்தைகளால மட்டும் இல்ல, நம்ம வாழ்வே ஒரு சாட்சியா மாறணும். நம்ம நேர்மை, நம்ம மன்னிக்கிற குணம், கஷ்டமான சூழலையும் நாம் இழக்காத மன அமைதி, மத்தவங்களுக்கு நம்ம காட்டுற அன்பு, இது எல்லாம் தான் கடவுளோட வலிமை மிகு செயல்களுக்கு உயிருள்ள சாட்சிகள். அப்ப நம்ம குணாதிசயமே ஒரு பிரசங்கமா மாறுது. மிகச்சரியா. அதோட அடுத்த வரிய பாருங்களேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர், இனவரியிலும் நான் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். இந்த வரி ரொம்ப ஆழமானது. கடவுள் இங்கே ஒரு ஆசிரியர். அவரை நமக்கு இளமை முதல் கத்துக் கொடுத்துட்டு வரார். நாம மாணவர்கள். ஆமா, நாம மாணவர்கள். அவர் கத்துக் கொடுத்தத, நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிச்சத மத்தவங்களுக்கு அறிவிக்கிறது தான் நம்ம கடமை. ஒரு நல்ல மாணவன் தான் ஆசிரியர் கத்துக் கொடுத்தத மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்குவான். அதுபோல கடவுள்கிட்ட நாம கத்துக்கிட்ட உண்மைகளையும் அவர் நம்ம வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளையும் நாம பிறருக்கு அறிவிக்க அழைக்கப்படுறோம். இது வாய்ப்பு கிடைக்கும்போது வார்த்தைகளாலையும் எல்லா நேரத்திலையும் நம்ம வாழ்வாலையும் வெளிப்படணும். இதுதான் ஆரம்பத்துல நம்ம சொன்ன அந்த பல்லவி, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. எப்ப ஒருத்தரால நாள் முழுக்க ஒரு விஷயத்த பத்தி பேச முடியும்? அந்த விஷயம் அவங்கள முழுசா ஆட்கொண்டிருக்கும் போதுதான். ஆமா, அது அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுக்கும்போதுதான். அதுபோல நம்ம அனுபவத்துல கடவுளோட பெருமையையும் அவரோட அன்பையும் நம்ம உண்மையா உணரும்போது அதை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு கடமையாவோ வேலையாவோ இருக்காது. ஆமா, அது நம்ம உள்ளத்துல இருந்து பொங்கி வழியிற ஒரு இயல்பான ஒரு சந்தோஷமான செயலா மாறிடும். நம்ம பேச்சுல மட்டும் இல்ல, நம்ம அணுகுமுறையிலையும் அது வெளிப்படும். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம துவண்டிடாம, என் கடவுள் என் கூட இருக்காரு, அவர் பாத்துக்குவார் இன்னும் சொல்ற அந்த ஒரு வார்த்தை கேக்குறவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உண்மைதான். அதுதான் சாட்சியம். நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிச்ச கடவுளோட அன்பு நம்ம வார்த்தைகள் செயல்கள் வழியா மத்தவங்க வாழ்க்கையில நம்பிக்கையை வடிக்கணும். ஆக இந்த திருப்பாடல் கடவுளோட நம்ம உறவை ஒரு வாழ்நாள் பயணமா பார்க்க நம்மள அழைக்குது. அது எங்கோ ஒரு புள்ளில தொடங்கி முடிகிற உறவு இல்ல. அது பிறப்புக்கு முன்னாடியே தொடங்கி இளமையில வளர்ந்து முதுமையிலையும் நம்மோட தொடர்ற ஒரு பந்தம். அந்த பயணத்துல கடவுள் நமக்கு அசைக்க முடியாத அடைக்கல பாறையா இருக்கார். நம்ம நம்பிக்கையின் ஆதாரமா இருக்கார். ஆமாம், அவர் நம்ம இளமை முதல் நம்மோட வர்ற நம்பிக்கையோட ஆதாரமா இருக்கார். கடைசியா நம்ம வாழ்வோட சாட்சியத்துக்கும் காரணமும் அவரேதான் இருக்கார். இந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அனுபவத்தின் வழியா நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையேங்கிறத வாழ்ந்து காட்டுறதுதான். யோசிச்சு பாருங்க. ஐயத்தினால பேசும் திறனை இழந்த ஜக்கரியாவை பத்தி கேட்ட பிறகு நம்ம பதில் ஜெபம் நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து பேசுறத பத்தி இருக்கு. இது எவ்வளவு பெரிய பாடம்! விசுவாசம் நம்ம வாய திறக்குது, ஐயம் அதை மூடுது. இது ஒரு நாள் நம்பிக்கை இல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு உறவு. ஆமா, அந்த விவசாயி மாதிரி மழை வரும் நம்பி தினமும் நிலத்தை உழுவது போல கடவுள் நம்மோடு இருக்கார்னு நம்பி தினமும் அவரை புகழ்ந்து பேசுறதுதான் உண்மையான விசுவாசம். சரிதான். செக்கரியாவோட மௌனம் தற்காலிகமானதுதான்.
யோவான் பிறந்த பிறகு அவர் வாய் திறக்கப்பட்டு கடவுளை புகழ்ந்து ஒரு நீண்ட பாடல் பாடுவார். ஆமா, பெனடிக்டஸ். ஆனா அந்த மௌன காலத்துல அவர் எவ்வளவு சிந்திச்சிருப்பாரு, எவ்வளவு வருந்திருப்பாரு, தன் விசுவாச குறைவை நினைச்சு எவ்வளவு பாடம் காத்திருப்பாரு இல்லையா? அந்த மௌனம் கூட ஒரு வகையில அவருக்கு ஆசீர்வாதமா மாறியது. ஆக இன்று நாம 2 அற்புத பிறப்பு அறிவிப்புகளை பார்த்தோம். ஒரு நேர்மையான குருவாக இருந்தும் ஐயப்பட்டார். ஆனா மனோவாவின் மனைவிக்கு அப்படி எந்த பட்டமும் இல்ல. ஆனாலும் அவர் அந்த செய்தியை ஏத்துக்கிறத மாதிரி தெரியுது. இது உண்மையான விசுவாசம் எங்க இருக்குங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அது நம்ம பதவிகள்லயோ சடங்குகள்லயோ நாம செய்யற பணிகள்லயோ இருக்கா, இல்ல நம்ம இதயத்தோட எளிமையான திறந்த நம்பிக்கையில இருக்கா? நல்ல கேள்வி. சில நேரங்கள்ல நம்ம அறிவும் அனுபவமுமே கடவுளோட அற்புதங்களை நம்புறதுக்கு தடையா மாறிடுதா? இத சிந்திச்சு பாருங்க. நாம் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நாம் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கலப்பாறையாக நீ இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பே. உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பே. கடவுளே, என் நிலைமை முதல் எனக்கு கற்பித்து வந்தே. இனி வரும் நாள்களிலும் உயர்த்தகு செயல்களை அறிவிப்பேன். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே.
ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.